அப்படியானால் if it is so, உன் கையில கொடுத்த விசுவாசத்தை நீ என்ன பண்ணன்னு கேட்பாரு. he will ask us to what you've done with the faith in your hands. யூதா 3ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது Jude verse 3, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம், the faith which is once delivered to the saints. நான் பொதுவான விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு எழுத கருத்துள்ளவனாய் இருந்தேன். ஆனால் ஆவியானவர் சொல்றார், பரிசுத்தவான்களுக்காக ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. I gave all diligence to write to you of the common salvation, but the Holy Spirit has exhorted me to earnestly contend for the faith which was once delivered to the saints. உலகத்துல நீ தரித்திரனா இருக்கலாம், ஆனா விசுவாசத்துல நீ ஐஸ்வரியவானாய் இருக்க வேண்டும். You might be poor in the world, but you should be rich in faith. தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்திலே ஐஸ்வரியவான்களாய் மாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says the Lord has made the poor of this world rich in faith. உனக்கு வீட்ல சாப்பாடு இல்லாம இருக்கலாம், You might not have food in your உனக்கு house. நல்ல உணவு இல்லாமல் இருக்கலாம், You might not have anything in your house. தங்குவதற்கு வசதி இல்லாமல் இருக்கலாம். You might not have facilities to ஆனால் stay. நீ விசுவாசத்திலே தரித்திரனாய் இருக்க கூடாது. But you should not be the one not having faith. ஏனென்றால் உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் அதிக விலையேற பெற்ற விசுவாசம். Because the faith within you is of precious value. அப்படித்தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். That is what we read in 1 Peter 1:7. விசுவாசமானது விலையேற பெற்றது, அருமையானது. Dear beloved, faith is most precious. அடுத்து பரிசுத்தவான்களின் விசுவாசம் ஒரு விசுவாசம் இருக்கு. Nextly, there is a faith of the saints. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Revelation chapter 13 verse 10. பரிசுத்தவான்களின் விசுவாசம், The faith of the saints. நீ உன்னுடைய ஜீவியத்திலே பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் இரண்டு கண்ணு போல பாதுகாத்துக் கொண்டே வர வேண்டும். You should preserve this faith and holiness as two eyes. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. Without faith it is impossible to please God. Without holiness no man shall see God. இந்த ரெண்டு கண்கள், Both are two eyes. பரிசுத்தமும் விசுவாசமும், Faith and holiness. இந்த ரெண்டு கண்ணை வைத்து நீ தேவனை நீ பார்க்க வேண்டும். But these two things you should see are God. உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? How is your faith? உன்னுடைய விசுவாசம் சிக்காய் போயிடுச்சா? Is your faith become sick? விசுவாசத்துல பலவீனமா போயிட்டீங்களா? Are you weak in faith? ஒரு காலத்துல நாங்க விசுவாசத்துல அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கரெக்ட். இப்ப விசுவாசம் எப்படி இருக்கு? Some of them will say we have done in faith once upon a time like this. What is your faith now? தீத்து 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Titus 1st chapter verse 14. ஆரோக்கியமான விசுவாசம். It's a sound faith. விசுவாசத்திலே ஆரோக்கியமா இருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லு. He exhort the others that they may be strong in faith. விசுவாசத்திலே சிக்கா போயிராம, he should not be lost in faith. விசுவாசத்திலே சிக்காயிர வியாதியாய் போயிர கூடாது. You should not become sick in faith. விசுவாசத்திலே நீ ஆரோக்கியமாய் சுகதேகியாக காணப்பட வேண்டும். You should become sound health in faith. சில விசுவாசிகள் எல்லாம் விசுவாசத்துக்காக எப்படி ஜீவனை கொடுக்கறாங்க தெரியுமா? Some believers give their life to that extent in faith. அப்படியே பானபலியாக விசுவாசம் என்னும் பலியின் மேல அப்படியே வார்க்கப்படுறாங்க. They pour out as a drink offering upon faith. நமக்கு எத்தனை பேருக்கு அப்படி விசுவாசம் இருக்குற? How many of us have such a faith? ஒரு சிலர் விசுவாசத்தை பத்தி பயங்கரமா பேசுவாங்க, அன்பே இருக்காது. Some of them will speak more about faith, have no love. ஒரு சிலர் பாருங்க விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்பாங்க, ஆனா வீட்ல உள்ளவனுக்கு சோறு கொடுக்க மாட்டான். Some of them will speak about faith, but they will not feed them in their house. நல்ல விசுவாசிம்பாங்க, அம்மாவுக்கு சோறு கொடுக்க மாட்டான். They will be good believers, not providing food to their father. ஆனா பார்த்தா விசுவாசத்துல தைரியமா நின்னுட்டே இருப்பான். They will boldly stand for the faith. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். With love work of faith will work. கலாத்தியர் 5:26ல சொல்லிருக்கு, நீ விசுவாசினா அதோட மிக்ஸ் ஆக வேண்டியது அன்பு. Galatians 5:26 we see you are a believer, but we should mix love with it. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். The faith working with the love will help you. நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? What a kind of faith was in him? தேவகுமாரனை பற்றும் விசுவாசம். It's the faith after the Son of God. தேவகுமாரனை பற்றிக்கொள்ளக்கூடிய விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். It is a faith clinging onto the Son of God should be found. உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? Dear beloved, how is your faith? ஒரு கடைசி காலம். This is the last time. இந்த காலத்துல விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று சொல்லி இருக்கிறார். And we see that the things opposing the faith will happen. தயவு செய்து யாரும் விசுவாசத்துக்கு துரோகிகளாக மாறவே கூடாது. Do not become treacherous to this faith. விசுவாச துரோகம் எங்கயாவது நடக்கட்டும். Let treacherous happen anywhere ஆனா else. நமக்குள்ள நடக்க கூடாது, நம்முடைய குடும்பத்துக்குள்ள நடக்க கூடாது. But this should not happen within us and our family. இந்த சபைக்கே உண்ட வீட்டுக்கே நீ ரெண்டகம் பண்ண கூடாது. You should not do anything controversy to this church. இந்த சபையில நீ விசுவாசியா இருந்து நீ துரோகியாக மாற கூடாது. You being a believer be not treacherous to this church. விசுவாசம் என்பது ஒரு கப்பல். Faith is like a ship. விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு கப்பல் யாத்திரை, நடுக்கடல் யாத்திரை. Life of faith is a journey of ship in the midst. உங்களுடைய விசுவாச கப்பலை நீங்க சேதப்படுத்த விட கூடாது. You should not allow the ship to be விசுவாசம் ஒரு கேடகம். Faith is like a shield. ஒரு மனிதனுக்கு அது ஒரு கேடகம். அதுதான் உன்னை பாதுகாக்க கூடிய ஒரு சக்தி. It is the shield which is preventing a man. யுத்தம் வரும் பொழுது இந்த விசுவாசத்தை நீ தூக்கிட்டேனா எந்த ஆயுதமும் உன் மேல வந்து தாக்க முடியாது. When war comes, if you take up this shield, no other weapon can come against you. எத்தனை பேர் விசுவாசம் உங்களுக்குள்ள உண்டாகிறது? How many of you have faith in you? அவனுக்கு நடக்க முடியாது. He cannot walk. ஒண்ணுமே செய்ய முடியாது. He could not do anything. ஆனா விசுவாசம் பெருகிட்டே வந்துச்சு.
But faith kept increasing in him. அவனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, இன்னைக்கு நம்ம நடக்க போறோம். He had a hope in him that he will walk today. இந்த பிரசங்கம் கேட்கும் பொழுது உனக்குள்ள உங்களில் எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டாகிறது? இனிமேல் சில காரியங்களை, நடக்காத காரியங்களை நடக்க போகிறதுன்னு சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த பிரசங்கம் உனக்குள்ளே ஒரு ரட்சிப்புக்கேற்ற ஒரு விசுவாசத்தை உண்டு பண்ணாவிட்டால் என்னுடைய பிரசங்கம் விருதா. If this message is not going to create faith according to your salvation, our message is in vain. ஒருவேளை விசுவாசம் இல்லைன்னா கர்த்தர்ட்ட கேளு. You ask God for the faith in you. விசுவாசத்தை கேளு. You ask for faith. இல்ல விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுன்னு கேளு. Or ask God to increase your faith. அவர் தன்னுடைய விசுவாசத்தை கொஞ்சம் உனக்குள்ள வைப்பார். He will impart his faith in you. ஒரு தகப்பன் கேக்குறான், ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க, வர்த்திக்க பண்ணுங்கன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். One man asked God to increase his faith and began to cry. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று நீ அழு. உன்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார், உன் சந்ததி செழிக்கும். You cry out to God to increase your faith and the Lord will increase your faith and your generation will serve God. உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். Looking at your faith only God can work. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே எப்படி இருக்கு? அப்படி தான் இருக்கு. After prayer if you ask how are you, you're just like that you say. இவனுக்காக 3 மணி நேரம் ஜெபிச்ச பிறகு இவன் சொல்ற ரிசல்ட் அப்படி தான் இருக்கு. இவனுக்கு 3 மணி நேரம் ஜெபிக்காம இருந்தா கூட அவன் அப்படி தான் இருப்பான். The result after praying for 3 hours if he is saying it's like that, even without praying he will be like that. ஜெபம் ஸ்டார்ட் பண்ண உடனே விசுவாசம் ரைஸ் ஆகணும். When the prayer is starting, the faith should increase. 7 மணி நேரம் ஜெனரேட்டர் ஓடி கரண்ட் இங்க சப்ளை வரலனா என்ன பிரயோஜனம்? If generator is running for 7 hours and current is not coming here, what's the use? டீசல் தான் வேஸ்ட். Diesel is waste. அதுபோல like this உனக்குள்ள நாங்கெல்லாம் ஜெபித்து எல்லாரும் அக்னியா நேரம்போது நீ சும்மா உட்கார்ந்திருந்தேனா உனக்குள்ள ஜீவன் வராவிட்டா, விசுவாசம் இல்லாவிட்டா ஒரு பிரயோஜனம் கிடையாது. We are praying and become fire in the spirit, and if there's no faith in you, there's no use of you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பவுலுடைய கண்கள் அந்த சப்பானிக்குள்ள விசுவாசம் வந்ததை கண்டுபிடித்தது. Paul's eyes saw the faith inside that cripple. அந்த விசுவாசம் அவனுக்குள்ள வந்ததுன்னு கண்ட உடனே பிரசங்கத்தை க்ளோஸ் பண்ணிட்டார். When he found the faith coming into him, he closed his message. உடனே அவனை பார்த்து சொன்னார், நீ எழுந்து காலூன்றி நில். Immediately he said, stand upright on thy feet. காலூன்றி நிமிர்ந்து நில். Stand upright on thy feet. பாருங்க, இவனுக்கு முதுகெலும்பு நல்லா இருந்துச்சு, கால் தான் சரியில்லை. இப்ப சொல்றாரு கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. He has his backbone but could not walk, therefore he said, stand upright on thy feet. உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். Immediately he leaped and jumped and walked. அந்த வார்த்தையில உள்ள வல்லமை, அந்த விசுவாசம் ஏற்கனவே அங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. The faith was already operating there. அந்த விசுவாசம் அவனுக்குள்ள எலும்புகளுக்குள்ள மாற்றத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. The faith was making changes in the bones. அந்த கால்ல மசில்ஸ் எல்லாம் கிடையாது, விசுவாசம் மசில்ஸ் உண்டு பண்ணுது. There was no muscles in that legs, but faith was creating it. இப்ப எலும்புகளுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது. Now it's creating a change in that bones. இதயத்துல ஒரு மாற்றம் உண்டாகிறது. In the heart there is a change. உச்சந்தலையில இருந்து மூளையில இருந்து இந்த காலுக்கு இப்ப கமாண்ட் உண்டாக போகிறது. From head, from his brains there is a command to his feet. அசைக்க, நிக்க, நடக்க இப்பொழுது கட்டளை மேல இருந்து பறக்க போகிறது. To shake, to stand, to walk, there will be a command from his brains. சரியான நேரத்துல ஊழியக்காரன் அந்த வார்த்தை யூஸ் பண்ணா, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில். At the right time the servant of God said, stand upright on thy feet. அந்த வார்த்தை வந்த உடனே எல்லா கட்டு அறுந்து போய் எழும்பி நின்னுட்டான். When this word came to him, all the bonds were broken and he stood upright. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கும்படியாகவே இந்த கூட்டங்கள் வாயிலாக கர்த்தர் உன்னோடு இடைபடுகிறார். Beloved child of God, through these meetings the Lord wants to make you stand upright. அவனை பார்த்து சொன்னார், சப்பானியை பார்த்து நீ காலூன்றி நிமிர்ந்து நில். Looking unto the cripple he said, you stand upright on thy feet. அவன் எழுந்து நின்றான், வாழ்க்கையின் போக்கு மாறிவிட்டது. He stood upright and the style of his life changed. அடுத்த நாள் பார்த்தா அவன் அங்க இல்லவே இல்ல. Next day he was not found there at all. அப்படியே அங்க பிரசங்கம் கேட்க வந்தா அவன் நடந்து வந்தான். And he came walking to hear the message. எல்லாரும் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள், தேவனை துதித்தார்கள். All of them looking at him magnified God. அவன் மேல இந்த நிந்தை புரட்டப்பட்டு போய்விட்டது. The curse upon him was cast away. சரியான விசுவாசம் வந்தா உன் குடும்பத்துக்கு மேல இருக்கிற கெட்ட பேர்லாம் போயிடும். உனக்கு தேவன் நன்மைகளை அளவில்லாமல் தருவார். If there is the right faith in you, the wrong accusations upon your family will go and the Lord will do his work in you. காலூன்றி நிமிர்ந்து நின்ற பொழுது கர்த்தர் பெரிய தன்னுடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பித்தார். When he stood upright on his feet, then the make great name of the Lord was நீங்கள் எந்த magnified. நிலவரத்தில் வந்திருந்தாலும் சரி, You might have come in any situation. ஆவிக்குரியவர்கள் கூட சில நேரங்களில் விழுந்து போய் விடுகிறார்கள். Even spiritual people are falling sometimes. சிலர் அநேகர் துவண்டு போய் விடுகிறார்கள். Many of them are becoming weary. வியாதி வரும்போது, When sickness comes, பலவீனம் வரும்பொழுது, when weakness comes, அவங்களால காலூன்றி நிமிர்ந்து நிற்க முடியல. they are not able to stand upright. சரீர பலவீனம், ஆவிக்குரிய பலவீனம், The weakness in their body and the spiritual இந்த weakness. சப்பானியை அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தின்படி ஊழியன் அந்த வார்த்தையை உபயோகித்த பொழுது அவன் காலூன்றி நிமிர்ந்து நின்றான்.
கர்த்தர் அவன் வாழ்வை மாற்றினார். This cripple, according to the faith in him, he commanded his word to stand upright, and the Lord changed his weakness. இரண்டாம் ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 2 Kings chapter 13 verse 21. ஒரு செத்துப்போன மனிதனை அடக்கம் பண்ணும்படியாக கொண்டு வருகிறார்கள். They took a dead man to be buried. அவன் எப்படி மரித்தானோ தெரியாது. Do not know how he died. அவன் பாவியோ பரதேசியோ பரிசுத்தவானோ தெரியாது. Don't know if he was a sinner or a saint or a saint person. அவன் விபத்துல மரித்தானா, ஆபத்துல மரித்தானா, வியாதியில மரித்தானா, வயசாகி மரித்தானா அதுவும் தெரியாது. Don't know whether he died in a danger or any harm or in any sickness or being old. ஆனால் செத்து போய் விட்டான். But he died. அவனை அடக்கம் பண்ண கொண்டு வந்த பொழுது சத்துருக்கள் வந்து விட்டார்கள். When they brought him to bury, the enemies came. அவனை தூக்கி எலிசாவின் எலும்புகள் கிடந்த அந்த கல்லறையில தூக்கி போட்டு ஓடிட்டாங்க. And they cast him into the sepulchre of Elisha and went. இந்த எலும்புல விழுந்த உடனே இந்த எலும்புல இருக்கிற சக்தி அவனை தூக்கி எழுப்பி நிப்பாட்டிடுச்சு. When the bones just fell down, the bones, the power within the bones lifted him up. 2 ராஜாக்கள் 13:21 அவன் காலூன்றி எழுந்து நிமிர்ந்து நின்றான். 2 Kings chapter 13 verse 21, we see that he revived and stood upon his feet. அருமையான சகோதரனே சகோதரியே, Dear beloved sister, உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே எந்த ரீதியிலே தோல்வியோ பலவீனமோ விழுகையோ மரணமோ சந்தித்திருக்கலாம். in your spiritual life there might be any weakness or failures or defeat in you. நீ அதையே பேசிக்கொண்டு நாட்களை போக்க வேண்டாம். You did not speak about it and cast away the days. நீ இன்னைக்கு இந்த உபதேசத்துக்கு படி வாழணும்னு சொல்லிட்டு இந்த எலும்புல இந்த உபதேசத்தின் பாதையில வந்து விழுந்துரு. கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்திடுவார். You today come and fall in the doctrine which is you hearing that he might lift you up and make you stand upright. எலிசாவின் எலும்புகளிலே அவன் போய் விழுந்தான். He went and fell in the bones of Elisha. அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். He revived and stood upon his feet. ஆண்டவரே என்னால முடியலன்னு சொல்லி சரணாகதியா வந்து விழுந்துரு. You go and fall at the feet of Jesus saying that it's not possible with you. சங்கம் கேட்கும்போது நல்லா இருக்கு சுவாமி. Good to hear the message, Lord. ஆனா அதன்படி ஜீவிக்கிறது ரொம்ப டஃப்பா இருக்கு. But very tough to live such a life. கேட்கும்போது இன்ட்ரஸ்டா இருக்கு. Good, interesting to hear it. அங்க போனா பயமா இருக்கு. But when I go back it's fearful. உன்னால முடியல. It's not possible. அது உண்மை. It's true. உன்னுடைய வாழ்க்கையில பல கிருபைகள் இல்லாதபடினால் விசுவாசத்தில் நீ முயற்சி எடுக்காதபடினால் பயிற்சி எடுக்காதபடினால் உன்னால முடியல. ஆண்டவருக்கு அது தெரியும். Because you don't have the grace within you and have not been operating your faith, the Lord knows that it's not possible with you. ஆனா இந்த சபையை விட்டு நான் போக மாட்டேன், உபதேசத்தை விட்டு போக மாட்டேன், இந்த சத்தியத்தை விட்டு போக மாட்டேன், இந்த உபதேசத்திலேயே நான் விழுந்து கிடப்பேன்னு இந்த உபதேசத்துல விழுந்து கிட. கர்த்தர் உன்னை காலூன்றி எழுந்து தூக்கி வைப்பார். But I will not leave the church nor the doctrine saying so you be falling in this doctrine itself, the Lord will make you to stand upright. எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது reading in Ezekiel chapter 2, அங்கே அவன் காலூன்றி எழுந்து நிமிர்ந்து நின்றான். and there was a man who was standing upright. நீ காலூன்றி எழுந்து நிமிர்ந்து நின்னாதான் கர்த்தர் உன்கிட்ட பேச முடியும். Only if you should stand upright the Lord can speak to you. ஒரு சிலர் சொல்றாங்க கர்த்தர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. Some of them say the Lord is not speaking to me. 2ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 2:1. Ezekiel chapter 2 verse 1. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். நீ காலூன்றி எழுந்து நில்லு, கர்த்தர் இன்னைக்கு இந்த கூட்டத்துல உன்னோடு பேசுவார். You stand upon thy feet and the Lord will speak to you in this meeting. உனக்கு தேவையான வார்த்தை அவரிடத்திலிருந்து வரும். The words needed for you will come from him. 2ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது In the verse 2, அவன் முடியல. he could not stand. ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. The spirit entered into him and set him upon his feet. உனக்கு முடியல, உனக்கு பலவீனங்கள் இருக்கு, உனக்குள்ள தோல்விகள் இருக்குன்னா நீ ஆண்டவர்ட்ட சொல்லு. அவருடைய ஆவி அபிஷேகம் உன்னை காலூன்றி தூக்கி எடுத்து நிறுத்தும். If it is not possible with you, if you have weakness or failures, you tell to the Lord, the Spirit of God will set you right. அருமையான தீர்க்கதரிசிகளே, கர்த்தருடைய வார்த்தை உள்ளவர்களே, நீங்கள் மறுபடியுமாக கர்த்தருக்காக எழுந்து நில்லுங்கள். மறுபடியும் கர்த்தர் உங்கள் மூலமா இந்த தேசத்தோடு சபையோடு உன்னோடு பேசட்டும். Beloved prophets who have the word of God, who can stand upright on your feet, let the Lord speak this word through you to this nation and this land. நீ விழுந்து கிடக்கும் வரை தேவன் உன்னோடு பேச முடியாது. When you are fallen down, the Lord cannot speak to நீ you. தடுமாறிக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் உன்னோடு பேச முடியாது. As long as you are crippled, the Lord cannot speak to you. இன்றைக்கு நீ கால் ஊன்றி எழுந்து நில், தேவன் உன்னோடு பேசட்டும். Today you stand upon thy feet and the Lord shall speak to you. தானியேல் 10ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது Daniel chapter 10, தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன், there was a man who was a beloved of the Lord. பிரதிஷ்டை உள்ள ஒரு மனிதன், He was consecrated. ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனிதன், He is the man who loved God. மாம்சமாய் இருக்கிறவர்களோடு வாசம் பண்ணாத ஒரு மனிதன், He is the man who did not live with the gods of வெளிச்சத்தின் ஆவி உள்ள மனிதன், He was having the spirit of light. மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய மனிதன். He was the one able to reveal secrets. இப்படி அவனை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். Can say so on like this. எல்லாம் சொன்னாலும் Even though we say all அவனுடைய this, வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் மாறி வந்தது, அவன் ரொம்ப பலவீனப்பட்டு போய்விட்டான். the word of God came contrary in certain situations. He became very weak அவன் ரொம்ப சோர்ந்து போய்விட்டான். and he became faint.
தானியேல் 10 அதிகாரம் 11 வசனத்தை பார்க்கும் பொழுது Daniel chapter 10 verse 11. கர்த்தர் அவன்கிட்ட பேசினார், நீ காலூன்றி நில், நான் உன்னோடு பேச வேண்டும். The Lord said, I want to speak to you, stand upright. அவனால ஒண்ணுமே எழும்பி நிக்க முடியல. But he could not stand. அவனை தூக்கி எடுத்து நிப்பாட்டினா எப்படியாவது எழும்பணும்னு எழும்பி நின்றான், நடுக்கத்தோடு எழுந்து நின்றான். When they lifted him up, he was somehow stood trembling. திரும்ப அவனால நிக்க முடியல. But he could not stand. 15 வசனத்துல Verse 15. அவன் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சற்று போனான். He set his face towards the ground and became dumb. எப்படி தலை குனிஞ்சிட்டான் பாத்தீங்களா? See how he set his face? ரொம்ப வீக். He became weak. பலவீனங்கள், Many weakness மன போராட்டங்கள், and troubles in his mind. சில தரிசனத்தினுடைய வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்கவில்லை. He did not get the revelation of visions. இது என்ன நடக்க போகுது? What will happen? எப்படி ஆகும்? What will happen? முடிவு என்ன? How's the end? பயங்கர கலக்கம். Such a confusion. இப்போ பாக்குற பைபிள்ல சொல்லி இருக்கு, தலை கவிழ்ந்தான். Now he set his face toward the ground and fell down. நல்ல ஸ்பிரிச்சுவல்ல இருப்பீங்க, சில நேரங்களில் இப்படிப்பட்ட பாதை உங்களுக்கு வந்துவிடும், யாருக்கும் வந்துவிடும். You might be in spiritual manner, but such paths might be admitted for you and somebody else too. மறுபடியும் கர்த்தர் அவனோடு இடைப்பட்டார். Again the Lord intervened with him. 17 வசனத்துல அவன் சொல்றான், என் ஆண்டவனே, நான் எப்படி பேச முடியும்? என்னில பலனும் இல்ல, என்னில மூச்சும் இல்லை. Verse 17 he is saying, Lord, how can I speak, for there remains no strength in me, neither is breath. ஆனால் கர்த்தர் அவனை திடப்படுத்தினார். But the Lord strengthened him. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில கூட பல விதங்களிலே பேச்சற்று மூச்சற்று நீ நாதியற்ற நிலவரத்திலே நீ காணப்படலாம். சூழ்நிலைகள் உன்னை தலை கவல வைத்து விடலாம். ஆனால் கர்த்தர் உன்னை காலூன்றி நிற்க வைத்து மறுபடியும் உன்னோடு பேச போகிறார். Beloved child of God, you also in the midst of situations may having no strength and breath failing in you, you might be standing, but the Lord will again strengthen you and he will regain you. அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. Again his prayer was heard. அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க ஆரம்பித்தார். The Lord began to hear his prayer. ரகசியங்கள் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. Mysteries were revealed to him. கர்த்தர் அவனோடு இடைப்பட்டார். The Lord started intervening with him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இது காலூன்றி நிமிர்ந்து நிற்க வேண்டிய ஒரு நேரம். This is the time when you should stand your faith and stand upright. கேட்கப்படக்கூடிய ஒரு காலம். This is the time when your prayer is heard. இனிமேல் உன்னுடைய ஜெபத்துக்கு தடை வராது. Hereafter no hindrance will be there for your prayer. எத்தனையோ வருடங்களாக இருந்த தடையை கர்த்தர் இன்றைக்கு உடைத்து நொறுக்குகிறார். The Lord is breaking away the hindrance which was hindering you all these days. நீ காலூன்றி நிமிர்ந்து நில். You stand on your feet upright. உன் சப்பானி தன்மை நீங்க போகிறது. Let the crippledness depart from you. உன்னுடைய மரித்த நிலவரம் மாற போகிறது. The death state of you will be changed. மறுபடியும் கர்த்தர் உன்னோடு பேச போகிறார். The Lord will speak to you again. உன்னுடைய தடைகள் நீக்கப்பட போகிறது. The hindrances of you will be removed. உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட போகிறது. Your prayers will be answered. கர்த்தர் உன்னோடு இடைப்பட வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. The time that the Lord wants to intervene with you has come. அப்போஸ்தலர் 26 அதிகாரம் 16 வசனத்தை பார்க்கும் பொழுது Acts 26 verse 16. அங்கே பவுல் தன்னுடைய சந்திப்பை குறித்து எப்படி சொல்கிறார்? Hear about the meeting of Paul, what does he say? அந்த வெளிச்சம் அவரை சந்தித்த பொழுது நடந்த சம்பவம் என்ன? When the light did meet him, what was the incident which took அவர் place? என்னை சந்தித்தார், துன்பப்படுத்துகிற இயேசு என்று என்னோடு பேசினார். And he met him, and the Lord whom he persecuted spoke to him. 16 வசனத்திலே இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். But arise, in verse 16 we see, rise and stand upon their feet. அந்த வார்த்தை அவனை தூக்கி எடுத்து தடுமாறி நிற்க வைத்தது. That word made him to rise up and stand upon his feet. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு புதிய ஊழியத்தை, ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் உங்கள் கையிலே கொடுக்க போகிறார். Dear beloved, changing your life, the Lord is going to work great ministry into your hands. நீ காலூன்றி நின்றால் போதும், ஒரு பெரிய ஊழியம் உனக்கு காத்திருக்கிறது. If you stand upright, then there's a great ministry waiting for you. இன்னைக்கு अनेகர் ஊழியம் செய்யவில்லை, ஊழியம் செய்ய முடியவில்லை. Today many of them are not doing the ministry, are not able to do it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அங்கே அப்போஸ்தலர் 26:18 பார்க்கும் பொழுது When we read in Acts 26 verse 18, அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் சொல்லப்பட்டிருக்கிறது. there his ministry was told. என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை நீ ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். By the faith that is given to me, you should give the forgiveness of sins to the people. அநேகர் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Many of them should receive the inheritance of the saints. ஒரு கூட்டம் ஜனங்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திலே திருப்பப்பட வேண்டும். And some of a group of people should turn from darkness to light. ஒளியினிடத்துக்கு வர வேண்டும். They should come to light. ஒரு கூட்டம் ஜனங்கள் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திலே திரும்ப வேண்டும். A group of people should turn from the power of Satan unto ஒரு God. கூட்டம் ஜனங்கள் அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். A group of people, the eyes should be enlightened. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியம் உனக்கு இருக்கிறது. நீயோ விழுந்து கிடக்கிறாய், எழுந்து காலூன்றி நில். Such a great ministry is kept for you. You have fallen down, therefore you stand upright. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ நிமிர்ந்து நிற்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஒரு மகத்தான ஊழியத்தை கர்த்தர் நம்பி உன் கையில் கொடுக்க போகிறார். Dear child of God, a great ministry is waiting into your hands, and you have to stand upright that the Lord may give to உன்னை you. உண்மையுள்ளவன் என்று நம்பினது மாத்திரமல்ல, இனிமேலும் ஒரு ஊழியத்தை கொடுத்து உன்னை சிறப்பான முடிவுக்கு கொண்டு வர போகிறார். Not only counting you faithful, he wants to give and entrust a ministry into your hands and make you நீ specialized. காலூன்றி நில்.
கர்த்தர் உன் மூலமாய் அநேகரை இருளை விட்டு ஒளியினத்துக்கு கொண்டு வருவார். You stand upon your feet and the Lord will bring many of them from darkness to light. சாத்தானிடத்திலிருந்து ஒரு கூட்டம் ஜனத்தை தேவனிடத்துக்கு நீ திருப்புவாய். You will turn a group of people from Satan to God. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? இன்றைக்கு கால் ஊன்றி நிமிர்ந்து நிற்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. Today is the time for you to stand upright. யாரையும் பார்க்காத. Don't look at anyone. அந்த சப்பானியை பத்தி மட்டும் தான் அந்த கூட்டத்துல அந்த பிரசங்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. In that message it is told only about the crippled person. அந்த சபையில இருந்த மத்த யாரையும் பத்தி ஆண்டவர் கவலைப்படல. இவனை நடக்க வைக்கணும். அதான் தேவனுடைய திட்டம். God is not bothered about anybody else in the church. This person should be அதுபோல இந்த கூட்டத்துல உன்னை நிமிர்ந்து நிக்க வைக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் இவ்வளவு போராடி கொண்டிருக்கிறார். Even in this meeting the Lord wants to make you to stand upright for that time. உன்னை நிமிர்ந்து நடக்க வைக்க முடியாக நிமிர்ந்து நிக்க வைக்க முடியாக தான் இந்த ஜனங்கள் உபவாசம் போட்டு இந்த கூட்டத்துக்காக ஜெபித்தார்கள். In order to stand upright, in order to make you to stand upright, these people fast and pray. உன்னை நிமிர்ந்து நடக்க வைக்க முடியாக தான் இந்த ஜனங்கள் இவ்வளவு செலவு செய்து இந்த கூட்டத்தை ஏற்படுத்தினார்கள். In order to make you to stand upright, they have spent so much. இந்த கூட்டத்துக்கு வந்து நீ மறுபடியும் சப்பானியாய் திரும்பி போகாதே. Don't return back crippled from this meeting. ஊழியர்கள் என்ன செய்ய வேண்டும்? What should the sons of God do? நீங்கள் ஊழியர்கள் காலூன்றி நின்றால் ஜனங்கள் சுலபமா இந்த பாதையில கடந்து போய் விடுவார்கள். If the servants of God are standing upright, people will easily walk through. யோசுவா 3ஆம் அதிகாரம் Joshua chapter 3 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 17. கர்த்தர் என்ன பேச ஆரம்பித்தார்? What does the Lord speak? அங்கே சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து திருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அந்த தண்ணீரிலே காலூன்றி நிற்கும்போது, When the priests that bear the ark of the covenant stood firm on the dry ground to people to cross, அந்த தண்ணீர் இல்லாத தரையிலே அவர்கள் காலூன்றி நிற்கும்போது, when they were standing on the dry ground, இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீர் இல்லாத அந்த உலர்ந்த தரை வழியாய் யோர்தானை கடந்து போய் விடுவார்கள். all the Israelites passed over on the dry ground and took Jordan. ஒவ்வொரு ஊழியர்களும் அவர் உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய நேரம் இதுதான். This is the time when the children of servants of God should be revived. நினைச்சிட்டு நம்ம ஊழியத்துக்கு வந்ததில்ல. இதுக்கு தான் கர்த்தர் நம்ம ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். Not to think of something that we have come to the ministry, if it's for this purpose he's brought us. அந்த பிரச்சனை இந்த பழைய இந்த உலகத்தில் இருக்கிற கதையை பேசிக்கிட்டே உங்களுடைய தரிசனத்தை நீங்கள் இழந்து போய் விடக் கூடாது. நீ காலூன்றி நின்றால் கர்த்தர் யோர்தானை பிளப்பார். நீ காலூன்றி நின்றால் ஜனங்கள் யோர்தானை கடப்பார்கள். No, just keep speaking about the worldly problems and lose your ministry. But if you should stand firm on the dry ground, the Lord will make the people cross over. உடன்படிக்கை பெட்டி உன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. The ark of covenant is given into your hands. புதிய ஏற்பாட்டு ஊழியம் உன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. The New Testament ministry given into your hands. அது நீ இல்லன்னு சொல்ல முடியாது. You cannot deny it. புதிய ஏற்பாட்டு மகிமையான ஊழியம் உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The glorious ministry of the New Testament is given into your hands. உடன்படிக்கை பெட்டியை கையில வச்சிட்டு நீ கணக்கு கொடுக்கிறவனாய் மாறி விடாதே. Keeping the ark of the covenant in your hands, do not give account. உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு சுமக்கிற ஆசாரியனே, உன்னுடைய கால்கள் யோர்தானில் பட்டால் யோர்தான் அப்படியே விலக ஆரம்பிக்கும். Priest that bear the ark of the covenant, if your feet should be firm on the dry ground, then Jordan will split. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அந்த சப்பானி எழுந்து நின்று நடந்து அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டான். That cripple stood and walked and he leaped and he had a great joy in his life. கேட்டது மாத்திரமல்ல, Not only hearing the word of God, அன்றைக்கு அவன் நடக்க பழகினான், நடக்க ஆரம்பித்தான். he practiced to walk and began to walk. நீ நிற்பது விசுவாசத்தில், நடப்பது சத்தியத்தில். You are standing in faith, walking in the நீ truth. விசுவாசத்துல நிக்கணும். You should stand in faith. அப்பொழுது சத்தியத்தில் நீ நடப்பாய். Then will you walk in the truth. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்குள்ளே வந்தது. அவனுடைய கால்கள் சரியாக்கப்பட்டது. The faith came into him for salvation and his legs were straightened. உபதேசம் கேட்கிறது நல்லது, ஆனா உபதேசம் இப்படி ஜீவிப்பது அதை விட நல்லது. Good to hear the doctrine, but to walk in it is more good. ஒரு சிலர் உபதேசம் கேக்குறாங்க, ஆனா அதுபடி ஒண்ணுமே செய்யறது இல்ல. Some of them hear the doctrine but do not do anything to it. எசேக்கியேல் 31 33ஆம் அதிகாரம் 31 32 வசனங்களை பார்க்கும் பொழுது, Ezekiel chapter 33 verses 31 and 33, அங்க பழைய ஏற்பாட்டிலே சொல்லி இருக்கு, ஒரு குரூப் வந்து உன் பிரசங்கத்தை நல்லா உட்கார்ந்து கேக்குறாங்கப்பா. there is a group of people are saying that they are hearing to your messages. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வருகிறார்கள். As usual people are coming together to அப்படி you. வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்காருகிறார்கள். They come and sit before you as my people. உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். They hear thy words, ஆனால் அவைகளின்படி அவர்கள் செய்கிறதில்லை. but they don't do according to it. பிரசங்கம் முடிந்தவுடனே தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். After the message is over, they speak lovely with their mouth, ஒண்ணுமே கிடையாது. but nothing in their life. இப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா சபை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. You see, if the group is like this, how the church will be. நாங்க போட்ட சத்தங்கள்லாம் எங்க போய் சேரும்னு யோசிச்சு பாருங்க. Where will the noise which we have shouted, where will it go to? அவன் நடந்தது சத்தியத்தில் நடப்பதை காண்பிக்கிறது. Dear beloved, he shows walking in truth. இந்த மார்க்கத்துல வந்த பின்பு நீ சத்தியத்துல நடக்க வேண்டும். After coming into this religion, you should walk in truth. நீ மாத்திரமல்ல, Not only you, உன்னுடைய குடும்பமும் இந்த சத்தியத்துல நடக்க வேண்டும். your family also should walk in the truth. உன் பிள்ளைகளும் இந்த சத்தியத்துல நடக்கணும். Your children should walk in truth. நீ மாத்திரம் சப்பானித்தன்மை நீங்கிறது இல்ல, இந்த சபையில் உள்ள எல்லாருடைய சப்பானித்தன்மையும் நீங்க வேண்டும்.
வேண்டும். Not only you being delivered of that crippleness, all the people lameness should in the church should be delivered. இரண்டாம் யோவான் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 2 John verse 4. அங்கே யோவான் தெளிவாக பேசுகிறார். There John clearly speaks. என்ன சொல்லுகிறார்? What does he say? இரண்டாம் யோவான்ல 4ஆம் வசனத்திலே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு சந்தோஷப்பட்டேன். 2 John verse 4 he said that I rejoiced greatly when I found children walking in truth. எப்படி இருக்குன்னு பாருங்க. How will it be? அந்த பிள்ளைகள சிலர் நடந்தாங்களாம். Some of the children walked. எப்படி இருக்குன்னு பாருங்களே. You see how it will be. அந்த அம்மா பேரே அம்மாள். That mother's name was அம்மா, அந்த அம்மா அவங்க பேரே அம்மாள் தான். her name was Lady. அம்மாள்னு பேரு நான் தேடியா. அம்மாள். Her name was Ammal. இரண்டாம் வசனத்துல இருக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாள். In the first verse it is said the elect lady. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவங்க சத்தியத்தின்படி நடக்கணும். The children of God should walk in truth. இன்னைக்கு अनेक பிள்ளைகள் ஒரு சில குடும்பங்களிலே பிள்ளைகளில் अनेகர் சத்தியத்தில் நடக்கிறதில்லை. Today many of the children are not walking in truth. சப்பானித்தனமாக இருக்கிறார்கள். They are crippled. உங்க பிள்ளைகள் எல்லாம் சத்தியத்தில் வந்துட்டாங்களா? Are your children coming in truth? சத்தியத்தில் நடக்கறாங்களா? Are they walking in truth? உங்க பிள்ளைங்க பின்மாற்றத்தில் இருக்காங்களா முன்னேற்றத்தில் இருக்காங்களா? Are your children backsliding or they going forward? இந்த சத்தியத்தை கேட்கிறதுக்கு வந்திருக்கானா வரலையா? Are they hearing the truth and coming here or not? உங்களில் எத்தனை பேர் முழு குடும்பமாக கர்த்தரை சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள்? How many of you have got the privilege of walking in the truth? உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறார். சிலர் தான் நடக்கறாங்க. ஆனாலும் நான் சந்தோஷப்படுறேன். Only few of your children are walking in truth, yet I rejoice. அடுத்து 3ஆம் யோவானிலே பார்க்கும் பொழுது Next in 3 John 3ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. verse 3 it said. ஒரு மனிதனை பார்த்து காயு என்கிற ஒரு மனிதனை பார்த்து அந்த நிருபம் எழுதப்பட்டது. That epistle is written to a man called Gaius. அவனுக்கு என்ன சொல்லப்பட்டது? What is told about நீ you? சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சொன்ன பொழுது நான் சந்தோஷப்பட்டேன். I rejoiced greatly when the brethren came and testify of the truth that's in thee. எப்படி இருக்கும் பாத்தீங்களா? See how it will be. நீ சத்தியத்தில் நடக்கிறத கேட்க அதுதான் ஊழியக்காரனுக்கு சந்தோஷம். You walking in truth when the servants of God hear it, it's the joy. பிள்ளைகள் நல்லா இருந்தா அது போதும் எங்களுக்கு. If my children are right, it's insufficient. விசுவாசிகள் நல்லா இருந்து செழிப்பா இருக்கிறது மாத்திரமல்ல விசுவாசத்துல ஐஸ்வரியவான்களா இருந்தா எங்களை மாதிரி சந்தோஷப்படுறது உங்க பெற்ற தாய் தகப்பன் கூட சந்தோஷப்பட மாட்டான். அதை விட அதிகமாய் நாங்கள் சந்தோஷப்படுவோம். If our believers are blessed and they are fine flourishing in their life more than even your parents, we will rejoice. நாங்க போகிற இடங்கள்ல எங்க அம்மா அப்பா எங்க அண்ணன் எங்க அக்கா எங்க அண்ணன் அப்படி இப்படிலாம் நான் சொன்னா நான் ஊழியக்காரன் இல்ல. என் சபையில் உள்ள ஜனங்கள் இப்படி இருக்கறாங்கன்னு சொல்லும்போது அவன் தான் உண்மையான ஊழியக்காரன். If I should say that about my parents, my children, and my brethren and my sister, I am not a servant of God. I should say how my church people are. அடுத்ததாக அதே 3ஆம் யோவானிலே 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Same 3 John verse 4. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சத்திய கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. I have no greater joy than to hear that my children walk in truth. யோவானுக்கு பிள்ளைகள் யாரு? Who are the children to John? தேவனுடைய ஜனங்கள் தான். The people of God. என்னுடைய சத்தியத்தை கேட்டது மாத்திரமல்ல இந்த சத்தியத்தில் நடக்கிறார்கள் அதுதான் முக்கியமானது. Not only to hear the truth but they walk in truth, that's the most important. பிரியமானவர்களே ஒரு சப்பானி நடக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு தான் அந்த சந்தோஷம் தெரியும். Dear beloved, if a cripple should walk, he only knows the joy for it. அந்த சந்தோஷத்துல அதிகமா ஷேர் பண்ணப்படுகிறது அவனுடைய தாய் தகப்பன் தான். The more to share with him are his parents. அதுபோல சத்தியத்தில் நடக்கும் பொழுது உனக்கு சந்தோஷம் உண்டாகிறது. நீ சத்தியத்தில் நடக்கிறது போது எங்களுடைய ஆத்துமா பூரிக்க ஆரம்பிக்கும். There similarly when you walk in truth your heart is rejoicing and our hearts will joy over you. இயேசு சிலுவையில மரித்தார். Jesus died on the cross. அடிக்கப்பட்டு போனார். Jesus was beaten. ஆனாலும் அதன் மூலமா ஒரு சந்ததி வந்தது என்று கண்டு தன்னுடைய சந்ததியை கண்டு அவர் நீடித்த நாளாய் இருப்பார். But seeing that he is beaten, he saw his generation and was in full of days. நாம் பட்ட பாடு வீணாய் போகவில்லை என்கிறதுல அவர் கவனமாக இருந்தார். He was very careful that the sufferings did not go away. தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தியாவார். Seeing the sufferings that he had of his soul, he was satisfied. எவ்வளவு அருமையான ஒரு வசனம். How beautiful our verse is this. அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். Looking at his seed he shall live and he shall be satisfied by the suffering of his soul. பிரியமானவர்களே பரலோகத்திலே யார் போவது? Dear beloved, who shall go to heaven? ஏசாயா 26:2 படி Isaiah chapter 26 verse 2. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்கள் திறக்கப்படும். Open ye the gates for the righteous nation who keeps the truth shall enter in. லோக்கல்ல இருக்கிற எந்த ஜாதிக்கும் கதவை திறக்க மாட்டாரு. No other nation on this earth will he open the way. ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க ஜாதியை இறுக்கி பிடிச்சுக்கலாம். அந்த ஜாதிக்கு அங்க இடமே கிடையாது.
You can cling on to your culture and your creed like this and there's no way to it. சத்தியத்தை நீ என்னைக்கு இந்த மார்க்கத்துல பைபிளை தூக்குனியோ உனக்கு ஒரே ஒரு ஜாதி தான், பரிசுத்த ஜாதி. And from the day that you take the word of God, you have only one religion, that is holy nation. இந்த சத்தியத்தை கைக்கொண்டு வந்தேனா உனக்கு அடுத்த ஒரு பெயர் நீதியுள்ள ஜாதி. If you keep the truth, then you will be called as the righteous nation. சபைக்குள்ள வரும்பொழுது நீ பரிசுத்த ஜாதி, சத்தியத்தை கைக்கொள்ளும்போது நீதியுள்ள ஜாதி. நீதியுள்ள ஜாதிங்கற அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோட நீ அங்க போய் நின்னேனா உள்ள கதவை திறப்பாரு. When you come into the truth, you become a holy generation, and when you hold on to the righteousness, you become a righteous nation, and the gates will be open for you. இந்த வேற கம்யூனிட்டி சர்டிபிகேட் அங்க போகாது. No other community certificate will enter in. இத நீ வீட்ல வச்சிட்டு அழகா ஃப்ரேம்லாம் பண்ணி லேமினேஷன்லாம் சிலர் பண்ணி வச்சிருக்காங்க. Some of them have framed and laminated their certificates. கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல லேமினேட் பண்ணி வச்சிருக்கான். They laminating the community certificates. இது உனக்கு உதவாது. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். The Lord will say, open the gates to the righteous nation which keep the truth may enter in. அது என்ன சத்தியத்தில் நடப்பது? What is it walking in truth? சத்தியத்தில் நடப்பதனுடைய விளக்கம் என்னன்னா ஒளியில் நடப்பது. What is the explanation of walking in truth? It's walking in light. 1 யோவான் 1:7 படி ஒளியில் நடக்கிறவன். 1 John 1:7 we see he walks in light. வாழ்க்கையில இருளின் அதிகாரத்தினுடைய தாக்குதலே இருக்க கூடாது. You should not have the attack of darkness at all. சரியான வெளிச்சத்திலே நீ நடக்க வேண்டும். You should walk in the right light. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். As he is in light, if we should walk in light, we will have fellowship one with another. சத்தியத்தின்படி நடந்தானா அப்படி அது என்னன்னே புரியாது. Some of them will not know what is the truth. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Philippians chapter 3 verse 16 ஒழுங்காய் நடப்பதுதான் சத்தியத்தின்படி நடப்பது. walking in order is walking in truth. ஆகிலும் நாம் எதுவரை தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. Nevertheless, whereto we have already reached, let us walk by the same rule, let us mind the same thing. இந்த பாதைக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கு, ஒழுங்கு இருக்கு, அந்த பாதையில தான் நீ கரெக்ட்டா போ. இந்த ட்ராக்ல தான் நீ போயிட்டே இருக்கணும். In this religion there are rules and regulations, you should walk in it. ட்ராக் மாதிரி ஓடிர கூடாது. Never go beyond the track. உனக்கு திறமை இருக்கும். You might have talents. ஆனா ட்ராக் மாறிட்டேனா நீ சட்டத்தின்படி யுத்தம் பண்ணவில்லை, செயல்படவில்லை. But if you are crossing the track, then you are not walking according to the law. அடுத்து சத்தியத்தின்படி நடப்பதுனா திவ்ய உண்மையோடு நடப்பது. Nextly, walking in the truth means walking with the truth. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே திவ்ய உண்மையோடு உங்கள் மத்தியில் நடந்தோம் என்பதற்கு நீங்கள் சாட்சி. 2 Corinthians 2:12 it is said that ye are witnesses for our faithfulness to walk in you. நீ எல்லாத்தையும் உண்மையோடு நடக்கணும். You should walk faithfully in everything. மனைவிக்கு உண்மையா இருக்கணும். You should be faithful to your wife. புருஷனுக்கு உண்மையா இருக்கணும். Should be faithful to your husband. பிள்ளைகளுக்கு உண்மையா Should be இருக்கணும். faithful to your children. பெற்றோருக்கு உண்மையா Should be faithful இருக்கணும். to your parents. நீ வேலை பார்க்கிற எஜமானுக்கு உண்மையா இருக்கணும். You should be faithful to the master. நீ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு நீ உண்மையா இருக்கணும். Should be faithful to the government you are நீ in. சபைக்கு ஒரு உண்மையுள்ள விசுவாசியா இருக்கணும். You should be faithful to the church. பரிசுத்தவான்களோடு நீ உண்மையா இருக்கணும். You should be faithful with the saints. எப்ராயிம் பொய்களினால் பரிசுத்தவான்களை வளைந்து கொள்கிறான். யூதாவோனில் பரிசுத்தவான்களோடு உண்மையா இருந்து தேவனோடு அரசாளுகிறான். Ephraim is ruling over with lies, but Judah is reigning with the saints and he is with the saints of God. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 2 Corinthians 12 verse 18 அவருடைய அடிச்சுவடுகளிலே நீ நடப்பது. You should walk in his footsteps. பரிசுத்தவான்களுடைய அடிச்சுவடுகளிலே நீ நடக்க வேண்டும். You should walk in the footsteps of the apostles. எல்லாரும் ஒரே ஆவியா இருந்து ஒரே அடிச்சுவடியில் நடந்தோம். ஒரே அடிச்சுவடி யாரு? இயேசு போன அதே பாதையில நடக்கணும். We were all with one spirit walking in the same footsteps as Jesus has walked. கடைசியாக லூக்கா 1:6 படி பார்க்கும் பொழுது குற்றமற்றவர்களாய் நடக்கணும். அதான் சத்தியத்தின்படி நடத்தல். Lastly, according to Luke 1:6 we should live a life without error. அப்படி ஒரு குடும்ப தலைவன் வாழ்ந்து காண்பித்தான். A family leader led such a life. ஒரு தாய் அப்படி வாழ்ந்து காண்பித்தாள். A lady, a mother walked like this. அந்த சகரியாவும் எலிசபெத்தும் அப்படி வாழ்ந்து காட்டினார்கள். Zechariah and Elizabeth lived like that. புருஷனும் குற்றமற்றவன், மனைவியும் குற்றமற்றவள். The husband is blameless, even so the wife. சத்தியத்துல நடப்பது என்பது ரொம்ப ஒரு கவனமான ஒரு பாதையாக ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும். Walking in the truth is very carefully walking. அது கயிறு மேல நடக்கிற ஒரு பாதை. It is a life walking on the உங்கள் road. எத்தனை பேர் இன்றைக்கு நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள்? How many of you going to stand upright today? எத்தனை பேருக்குள்ள ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் கடந்து வந்திருக்கிறது? How many of you the faith which is of salvation is எத்தனை come? பேரை நோக்கி நீ நிமிர்ந்து நில் என்கிற வார்த்தை பரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது? And to how many of them is the word from heaven coming to stand உன்னை நான் upright? எழுந்து காலுண்டி நிற்க வைப்பேன் நடக்க வைப்பேன் என்று எத்தனை பேரோடு கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்? And to how many of them the Lord is promising that he will make you to stand or walk upright? ஆம், உன்னுடைய கால்கள் நிமிரட்டும். Yes, let your feet be straightened. உன்னுடைய முழங்கால் நிமிரட்டும். Let your knees be உன் straightened. முதுகெலும்பு நிமிரட்டும். Let your backbone be உன் straightened. தலை நிமிரட்டும். Let your head be தலை straightened. நிமிர்ந்து கர்த்தருக்காக நீ நில். You lift your heads and walk, stand for நீ God. ஒரே ஆளா இருந்தாலும் போதும். ஒரு ஆள் கர்த்தருக்காக தலை நிமிர்ந்து நில்லு. கர்த்தர் ஒரு பெருங்கூட்டத்தை தலை நிமிர்ந்து நடக்கிற கூட்டத்தை கொடுப்பார். You be one person who is lifting up your head and standing for God, the Lord will give a great crowd of people behind you. தள்ளாடுகிற முழங்கால்களை நிமிர்த்துகிறவர் என்று தேவன் சொல்லுகிறார். You hear that he is strengthening the feeble knees. உன்னுடைய குடும்பம் விழுந்து போய் விட்டதா? Is your family fallen down? ஆமோஸ் 9
9:12 சொல்லி இருக்கிறது, நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுத்து அதே நிலவரத்திலே மறுபடியும் ஸ்தாபிப்பேன். In Amos 9:12 it is said, I will lift up the tabernacle of David which has fallen down, I will establish in the same place. விழுந்து போன உன் குடும்பம் மறுபடியும் எடுத்து நிறுத்தப்படும். Your family which has fallen down will be made upright. விழுந்து போன உன் பிள்ளைகள் மறுபடியும் இந்த சத்தியத்திலே எடுத்து நிறுத்தி அந்த சத்தியத்திலே நடப்பார்கள். Your children who have fallen down will be made to stand in this truth and they will walk in it. இன்னைக்கு தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் நிமிர்த்த போகிறார். Today God is going to strengthen the feeble knees. அவருடைய இரக்கம் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கும். And his mercy will make you to lift up your head. அவருடைய தயவு உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கும். And his mercy will make you to stand upright and walk. அவருடைய விசுவாசம் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கும். His faith will make you to lift your head and அவருடைய walk. அபிஷேகம் உன்னை நிமிர்ந்து நிக்க வைக்கும், நிமிர்ந்து நடக்க வைக்கும். His anointing will make you to stand upright and walk அவருடைய upright. வல்லமை உன்னை நிமிர்ந்து நடக்க வைக்கும். And his knees will make you to stand அவருடைய upright. வார்த்தை உன்னை நிமிர்ந்து நடக்க வைக்கும். His words will make you to stand அவருடைய upright. பலன் உன்னை நிமிர்ந்து நடக்க வைக்கும். His strength will make you to walk அவருடைய upright. சத்தியம் உன்னை நிமிர்ந்து நடக்க His வைக்கும். truth will make you to walk upright. எத்தனை பேர் அப்படி How விசுவாசிக்கிறீர்கள்? many of you believe this? கர்த்தாவே, இனிமேல் நான் தலை கவிழ கூடாது. Lord, hereafter I should never put my head down. எனக்கு இத படிச்ச உடனே தானியேல் தலை கவிழ்ந்துட்டானே. And when I heard this, Daniel also bowed ஆனா down. கர்த்தர் அவனை திடப்படுத்தி தலை நிமிர வைத்து விட்டார். But the Lord strengthened him and made him to stand நல்ல upright. ஸ்பிரிச்சுவல் இருக்கும் கூடவே சில நேரத்துல பலவீனப்பட்டு சில சூழ்நிலைகள்ல சரீர பலவீனம் தலைகளை வைத்துரும், இல்லாவிட்டால் வெளியே புறங்கமான பல போராட்டங்கள் தலைகளை வைத்து விடும். Some spiritual people also, because of their weakness, their physical status and these circumstances will put them down. எத்தனை பேர் இன்றைக்கு தலை நிமிர வேண்டும்? அந்த தலை கவிழ்ந்த அதே தானியேல் தலை நிமிர்ந்து நின்றான். How many of you want to lift your heads? And Daniel, who bowed his head, was lifted up. பிரியமான புருஷனே என்று கர்த்தர் அவனோடு மறுபடி பேச ஆரம்பித்தார். God called to him saying, beloved man of God. எத்தனை பேருக்கு தலை நிமிரணும்னு ஆசை? How many of you want to lift your head? அப்படி வாஞ்சிக்கிற எல்லாரும் கண்களை மூடுங்க. All those who desire, close your eyes. இது கடைசி கூட்டம். This is the last meeting. ஒரு அற்புதமான பதில் கிடைக்காமல் நீங்க திரும்பி போக கூடாது. Until you get a marvelous reply, you should not go back. அன்றைக்கு அந்த பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு அவன் அப்படியே போயிருந்தா இந்த சப்பானி நான் கூட்டத்துக்கு போய் எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருப்பான். That day when Paul had preached and gone like that, he will say that there is no use going to the meeting. ஆனா அவன் அப்படி போகல. But he did not go. கர்த்தர் அவனை விடவில்லை. God did not leave him. இந்த கூட்டத்துல வந்துட்டு நீ வெறுமையாய் போவது தேவனுடைய சித்தம் அல்ல. It's not the will of God for you to come to the meeting, go back தலை empty. கவிழ்ந்த உன்னுடைய வாழ்வை தலை நிமிர வைக்க தேவன் வாஞ்சிக்கிறார். There, your life which was confounded, that Lord want to lift your head ஆமா, today. ஆம், அப்படி நானும் தலை நிமிர்ந்து நடக்க விரும்புகிறேன். Yes, I too want to lift my head and walk. என் முதுகெலும்பை தேவன் நிமிர்த்தட்டும். Let the Lord straighten my backbone. இந்த சத்தியத்தின்படி நடக்க என் கால்களை பலப்படுத்தட்டும். Let the Lord strengthen my feet that I might walk in truth. என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened was, அந்த கால்களுக்குள்ள இருக்கிற கரடு முரடு இந்த மடக்கை வைத்திருந்த தன்மை எல்லாம் ஓடி போயிடுச்சு. that which was lame in the feet was all gone away. அந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல அந்த சப்பானியை அவங்க தூக்கி விட்ட உடனே அவனுடைய கரடு முரடுகள் எல்லாம் பலம் கொண்டது. In Acts chapter 3, when the lame man was lifted up, his feet and ankle bones received strength. அந்த வல்லமைக்கு தான் இப்ப டைம் கொடுக்க போறோம். It is that power we are going to make use கர்த்தாவே now. நான் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்றவங்க நெடு முழங்கால் போடுங்க. All those who say, Lord, I want to lift my head and walk, you kneel down. அப்படி முழங்கால நின்னுட்டு கூட நீங்க தலையை கீழ போட கூடாது. Kneeling, you should not put your head down. நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறது. இப்போ இனிமேல் இயேசு வரக்கூடிய நேரம் சமீபித்து விட்டது. You lift up your heads for the redemption as is drawing nigh, and the time that Jesus comes is drawing nigh. ஆண்டவர் வரும் நேரம் சமீபித்து விட்டது. The time that the Lord comes is also drawing nigh. நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள், இயேசு வரப்போகிறார். You lift up your heads for Jesus is going to come. எத்தனை பேர் அந்த இயேசுவை நிமிர்ந்து நின்று ஆண்டவரே நான் உம்மை பார்க்க விரும்புகிறேன், அந்த வாழ்க்கை எனக்கு நிறைவேறி விட்டது என்று இயேசுவை போய் சேர போகிறீர்கள்? How many want to lift up and say, Lord, I want to come, and you have to go meet Jesus? சில நிமிடங்கள் தரப்படும். For some minutes will be given. அவசியம் இல்லாம எழும்பி போகாத. Unnecessarily don't rise and go. அவசியம் இல்லாம கண்ணை திறக்காத. Unnecessarily don't open your eyes. அவசியம் இல்லாம நீ கீழ உட்கார்ந்திராத. Unnecessarily don't sit down. முழங்கால போடு, ஒடிஞ்சா கூட பரவாயில்லை. You kneel down, even if it breaks, it's all right. ஆமென். கர்த்தாவே என்னை தலை நிமிர்ந்து நடக்க வையும் ஆண்டவரே. Lord, you make me to lift my head and walk. என் கால்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. Strengthen thou my feet, Lord. ஒரு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. Give me a faith according to என் salvation. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் You ஆண்டவரே. increase my faith, Lord. என்னுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. You build up my faith. என் கால்களை பலப்படுத்தி இந்த சத்தியத்திலே நடக்கக்கூடிய ஒரு நபராய் என்னை மாற்றும் ஆண்டவரே. Strengthen thou my feet that I might walk in this truth. நான் ஒளியில் நடக்க வாஞ்சிக்கிறேன். I desire to walk in light. வெளிச்சத்தில் நடக்க வாஞ்சிக்கிறேன். I desire to walk in light. உம்மோடு நடக்க வாஞ்சிக்கிறேன். I desire to walk with you. என் கைகளை பிடித்து என்னை பழக்குவியும் ஆண்டவரே. You hold on to my hands and you practice me, Lord. ஆமென். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire? கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உன்மேல் வந்து இறங்கும். The power of God will descend upon you. இதுவரை சத்தியம் உன்னோடு போராடினது, இனிமேல் தேவன் கிருபையை உன்னோடு அனுப்பி போராடுகிறார். So far the Lord was sending his truth and striving with you. Hereafter he sent his grace and striving
share with you. இத்தனை மணி நேரம் சத்தியம் உனக்கு அனுப்பப்பட்டது. All these times the truth was given to you. நான் திரும்பவும் சொல்கிறேன். I again repeat. இதுவரை சத்தியம் அனுப்பப்பட்டது. இனிமேல் கர்த்தர் இந்த சத்தியத்தின்படி ஜீவிக்கக்கூடிய கிருபையை உனக்குள் அனுப்ப போகிறார். Thus far the Lord gave the truth, hereafter he will give the truth to impart, grace to impart in நீ it. சப்பானி என்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இனிமேல் நீ நடக்கிறவன் என்று எல்லாருக்கும் தெரிய வேண்டும். All knows that you are crippled, but hereafter all should know that you are walking in it. ஆமென். எத்தனை பேருக்கு நடக்கணும்னு ஆசை? இந்த சத்தியத்தின்படி நடக்கணும், உபதேசத்தின்படி நடக்கணும், இந்த விசுவாச மார்க்கத்தில் நான் கர்த்தருக்காக நான் நடக்கணும்னு ஆசைப்பட்டவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் அமிழ்ந்து போகாமல் உங்களை நடக்க வைக்க கர்த்தர் தன்னுடைய கரத்தை நீட்டி உன் வலது கரத்தை பிடித்து இனிமேல் இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே கர்த்தருக்காக நடக்க உங்களை பழக்குவிக்க போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவருடைய கரத்தை தேவன் பிடிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கைகளை உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுதே உன் கரத்தை இன்னொருவர் பிடிக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். நீ அமிழ்ந்து போக விட மாட்டார். நீ முடமாய் கிடக்க விட மாட்டார். ஆமென். எத்தனை பேருக்கு உண்மையாகவே இந்த சத்தியத்தின்படி நடந்து என் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்து நான் என் இயேசுவை பார்க்க விரும்புகிறேன் சொல்றவங்க மட்டும் கைகளை வைத்துங்க. உந்தனின் பரிசுத்தம் இரக்கம் தாழ்மையுமே எந்தனின் வாஞ்சை அதுவே. உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய இரக்கம், உம்முடைய தாழ்மை, அதுதான் என்னுடைய வாஞ்சை. தந்திடும் அனுதினம் கிருபை வல்லமை எந்தையே, என் தந்தையே, நான் உம்மோடு கூட நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தரோடு நடக்கக்கூடிய வல்லமை உனக்கு இப்பொழுது தருகிறார். ஆமென். உந்தனின் பரிசுத்தம் இரக்கம் தாழ்மையுமே எந்தனின் வாஞ்சை அதுவே. உந்தனின் பரிசுத்தம்